அணில்கள் என்றாலே மரத்துக்கு மரம் தாவுவதும் கொட்டைகள் மற்றும் பழங்களை கடிப்பதும் தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அணில்களை பற்றிய 10 ஆச்சரியமான உண்மைகள் இதோ. 1. அணில்களின் நீண்ட வால் உயரமான இடங்களில் இருந்து தாவும் பொழுது சமநிலையை பேணவும் காற்றில் உடலை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. மேலும் குளிர்காலத்தில் போர்வையாகவும் பயன்படுகிறது. 2. அணில்களின் முன் பற்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வளர்கின்றன. அதனால் மரப்பட்டை, கொட்டை போன்றவற்றை கடித்து பற்களை சரியான நீளத்தில் வைத்துக் கொள்கின்றன. 3. உடல் சிறியதாக இருந்தாலும் அணில்கள் செங்குத்தாக சுமார் 5 அடி உயரத்துக்கும் கிடைமட்டமாக 20 அடி தூரத்திற்கும் அசால்ட்டாக தாவ முடியும். இது அவற்றின் உடல் அளவை விட பல மடங்கு அதிகம். 4. அணில்கள் ரொம்ப புத்திசாலிகள். தங்களை வேறு விலங்குகள் கவனிப்பதை உணர்ந்தால் உணவை புதைப்பது போல நடித்து ஏமாற்றிவிட்டு பின்னர் அதை வேறு பாதுகாப்பான இடத்தில் சென்று ஒளித்து வைக்கும். 5. அணில்கள் உணவுக்காக விதைகள் மற்றும் கொட்டைகளை நிலத்தில் புதைத்து வைக்கும். பின்னர் சில இடங்களை மறந்து விடுவதால் அவை முளைத்து புதிய மரங்களாக வளர்கின்றன. 6. எதிரிகளிடமிருந்து தப்பிக்க அணில்கள் நேராக ஓடாமல் ஜிக்ஜாக் முறையில் வேகமாக ஓடும். இதனால் வேட்டையாடுபவர்கள் குழப்பமடைகிறார்கள். தரையில் இவை மணிக்கு 20 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை. 7. உலகம் முழுவதும் சுமார் 290க்கும் மேற்பட்ட அணில் இனங்கள் உள்ளன. இதில் உலகில் மிக சிறிய அணில் ஆப்பிரிக்காவில் காணப்படும் பிக்மி அணில், மிக பெரியது தெற்காசியாவில் காணப்படும் இந்திய ராட்சச அணில் ஆகும். 8. அணில் குட்டிகள் பிறக்கும் போது கண்கள் திறக்காமல் உடலில் ரோமங்கள் இல்லாமல் மிகவும் சிறியதாக இருக்கும். முதல் சில வாரங்கள் முழுமையாக தாய் அணிலையே சார்ந்து வாழ்கின்றன. 9. காடுகளில் அணில்கள் பொதுவாக 3 முதல் 6 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன. மனிதர்களின் பாதுகாப்பில் வளர்க்கப்படும் அணில்கள் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழ முடியும். 10. அணில்கள் தங்களுக்குள் பலவிதமான சத்தங்கள் மற்றும் வால் அசைவுகள் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. காட்டில் ஏதாவது ஆபத்து வந்தால் தனித்துவமான எச்சரிக்கை சத்தங்களை எழுப்பி அருகில் இருக்கும் மற்ற அணில்களை உடனடியாக எச்சரிக்கின்றன. சுறுசுறுப்பும் தந்திரமும் சேர்ந்த ஒரு குட்டி ஹீரோ தான் அணில். சில வகை பறக்கும் அணில்கள் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு சுமார் 150 அடி வரை காற்றில் மிதந்து செல்ல முடியும். ஆனால் அவை உண்மையில் பறப்பதில்லை. இதுபோன்ற டெய்லி ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.